மக்கள் நல கூட்டணி தேமுதிக இடையிலான தேர்தல் உடன்பாட்டால் தங்களின் வெற்றி உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். அதே நேரத்தில் விஜயகாந்தை முதலமைச்சர் வேட்பாளராக மக்கள் நல கூட்டணி ஏற்றுக்கொண்டது எந்த அடிப்படையில் என்று அரசியல் விமர்சகர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். விஜயகாந்தின் தேமுதிக கட்சி யாருடன் கூட்டணி வைப்பார் என்று பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தனித்து போட்டி என அறிவித்து தமிழக அரசியலில் சலசலப்பை ஏற்படுத்தினார். எனினும் அவருடன் கூட்டணி வைக்க திமுக, பாரதிய ஜனதா ஆகிய கட்சிகள் தொடர்ந்து முயற்சி எடுத்து வந்ததாக கூறப்பட்ட நிலையில் மக்கள் நல கூட்டணி கட்சி தலைவர்கள் நேற்று விஜயகாந்தை அவரது கட்சி அலுவலகத்தில் சந்தித்து பேசினர். அதனைத் தொடர்ந்த இரு கட்சிகளுக்கும் இடையே தேர்தல் உடன்பாடு எட்டப்பட்டதாகவும் அறிவிக்கப்பட்டது. இது தொடர்பாக நேற்று நம்மிடம் பேசிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன், மக்கள் நல கூட்டணியின் கொள்கைகள் சிறப்பாக இருப்பதாக ஏற்கனவே விஜயகாந்த் தெரிவித்திருந்ததையும் அதன் காரணமாகவே அவர் தங்களோடு கரம் கோர்த்திருப்பதாகவும் தெரிவித்தார். விஜயகாந்தின் வருகை தங்கள் அணிக்கு மேலும் வலு சேர்க்கும் என்று முத்தரசன் நம்பிக்கை தெரிவித்தார். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய தலைவர் திரு விஜயகாந்த் அவர்கள் மக்கள் நல கூட்டணியுடைய கொள்கை நல்ல கொள்கை என்று அறிவித்ததை இந்த நாடறியும் நாட்டு மக்கள் நன்கு அறிவார்கள். அது மட்டுமல்ல, அவர் சொல்லுவதும் திமுக அதிமுக அல்லாத ஆட்சி தமிழ்நாட்டில் வேண்டும், ஊழலற்ற ஆட்சி வேண்டும், நேர்மையான வெளிப்படையான ஆட்சி வேண்டும் என்பதுதான் அந்த கட்சியினுடைய மிக முக்கியமான கொள்கையாக இருக்கிறது. ஆகவே அந்த அடிப்படையில் இருவருக்கும் ஒத்த கருத்து இருக்கிற காரணத்தினால், தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கும் மக்கள் நல கூட்டணிக்கும் ஒத்த கருத்து இருக்கிற காரணத்தினால், கொள்கை அடிப்படையில் ஒத்த கருத்து இருக்கிற காரணத்தினால் நாங்கள் ஒன்று சேர்ந்து இருக்கிறோம். இதனிடையே சட்டப்பேரவை தேர்தலை பாரதிய ஜனதா தனித்து சந்திக்க தயாராகவே இருக்கிறது என்று தெரிவித்த அக்கட்சியின் SR சேகர், மக்கள் நல கூட்டணியோடு விஜயகாந்த் சேர்ந்திருப்பது தேமுதிகவிற்கு பலனளிக்காது என்றார். முதலமைச்சர் கனவிலே இருக்கக்கூடிய விஜயகாந்த் முதலமைச்சர் ஆகக்கூடிய அல்லது ஆக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு போயிருந்தால் அவருடைய முடிவு சரியானதாக இருக்கும். ஆனால் அவர் தோற்று போகின்ற அடிப்படையே இல்லாத ஒரு அரசியலிலே அடுத்த கட்டத்தை தோடி நகர முடியாத ஒரு கட்சியில் போய் தன்னை இணைத்து கொண்டிருக்கிறார் என்பது அவருடைய அந்த அரசியல் முடிவு தற்கொலைக்கு சமம் என்பதைத்தான் நாங்கள் நினைக்கிறோம். கொள்கை அடிப்படையில் திமுக அதிமுகவிற்கு மாற்றாக மக்கள் நல கூட்டணி இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவர்கள் விஜயகாந்தை முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தியுள்ளது எந்த அடிப்படையில் என்று தெரியவில்லை என அரசியல் விமர்சகர் ஞானி தெரிவித்தார். இப்போது மக்கள் நல கூட்டணியில் முதலமைச்சர் வேட்பாளர் போன 3 மாதமாக அறிவிக்கலை. கேட்ட போதெல்லாம் வைகோவும் சரி, திருமாவும் சரி, ஜிஆரும் சரி, முத்தரசனும் சரி, எல்லாரும் என்ன சொன்னாங்க, தேர்தலுக்கு பிறகுதான் நாங்கள் முதலமைச்சர் வேட்பாளரை முடிவு செய்வோம்னு சொன்னாங்க. குறைஞ்சபட்சம் சுழற்சி முறையில் நாங்கள் முதலமைச்சர் வேட்பாளரை தேர்ந்தெடுப்போம் அப்படின்னு கூட சொல்லலை. எதுவுமே தேர்ந்தெடுக்க முடியாது, இப்போ சொல்ல முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போது அறிவிக்க வேண்டிய அவசியம் அவர்களுக்கு என்ன ஏற்பட்டது? அப்போ விஜயகாந்த் முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்க வேண்டிய கட்டாயம் இருக்குன்னு சொன்னால் ஏன் ஒரு வைகோவை அவர்களால் அறிவிக்க முடியவில்லை? ஏன் திருமாவை அறிவிக்க முடியவில்லை? ஏன் ஜிஆர் அறிவிக்க முடியவில்லை? ஏன் முத்தரசனை அறிவிக்க முடியவில்லை? அவ்வளவு ஏன் இவர்கள் எல்லோருமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல கண்ணுவையை அறிவிக்க முடியவில்லை? அப்போ இது எதையுமே அவங்க அறிவிக்க முடியாதவர்கள் இப்போது முதலமைச்சர் வேட்பாளர் திடீர்னு விஜயகாந்தை அறிவிப்பதுங்கிறது அவர்களே அறிவித்த கொள்கைக்கு முரண்பாடு இருக்கு. தேமுதிக தலைமையில் சட்டமன்ற தேர்தலை சந்திக்கும் மக்கள் நல கூட்டணியின் முடிவு தேர்தல் அரசியலில் யாரோடும் கூட்டணி சேரக்கூடும் என்பது மீண்டும் ஒரு முறை நிரூபணமாகி உள்ளது என்பதே அரசியல் நோக்கர்களின் பார்வையாக உள்ளது. செய்தி பிரிவு நியூஸ் 7 தமிழ்.